ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், சிறகடிக்க ஆசை இந்த வாரத்துக்கான கதையும் நாளைக்கு நடக்க போகிறத பற்றி பார்க்கலாம். சிறகடிக்க ஆசையில் ஒரு முக்கியமான ட்விஸ்ட்டை வச்சு ஒரு வாரத்துக்கு மேலே ஸ்டோரியை ரொம்ப சுலோவாகவே கொண்டு போய்கிட்டு இருக்காங்க. லாஸ்ட்டாக பார்த்ததில் முத்து வெளியூருக்கு சவாரிக்கு போயிருந்தாங்க. மீனா டெக்கரேஷன்லாம் பண்ண காசை சிந்தாமணி ஏமாற்றிட்டாங்க. அதுக்கப்புறம் மீனா எல்லா பிரச்சனையும் சமாளித்து அந்த காசை வாங்கிட்டாங்க. அதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா முத்துவோட ஃப்ரெண்டு இருக்காங்கல்ல செல்வம், அவங்க ஒய்ஃபும் பார்த்தா வீட்டுக்கு சாப்பிட வந்திருந்தாங்க. மனோஜ் பிரச்சனை பண்ணாங்க. அதுக்கப்புறம் அதை வச்சு அன்னைக்கான எபிசோட் ஓட்டிட்டாங்க. அடுத்து மனோஜ் வாங்கின வீட்டை ஏமாத்தினார்ல, அவங்கள ரோகிணி பார்த்துட்டாங்க, துரத்திக்கிட்டு போனாங்க. அதை வச்சு அந்த எபிசோட் ஓட்டிட்டாங்க. அடுத்து மனோஜுக்கு பர்த்டே கொண்டாடி ஒரு எபிசோட்டை ஓட்டிட்டாங்க. இப்போ பார்த்தா பரசு அவங்களோட கல்யாணம் அந்த விஷயம் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. அவங்க வீட்டுக்கு சாப்பிட வந்திருக்கும் போது விஜயாவும் அவங்க மருமக எல்லாரும் ஒரே இடத்துல உட்காந்து சாப்பிட்றாங்கிற விஷயத்தை தான் முத்து அண்ணாமலை எல்லாத்தையும் கூப்பிட்டு ரொம்ப ஆர்வமாக காட்டினார். அதை தான் ப்ரொமோவில் காட்டி காட்டி ஏமாத்தினாங்க. நான் கூட அவர் கை நீட்டி காட்டும்போது அந்த மலேசியா மாமாவை தான் பார்த்துட்டாரு, அவங்கள தான் காட்டுறாங்க அப்படின்னு தான் நான் நினச்சேன். ஆனால் கடைசியில் அது இல்லை அப்படிங்கிற மாதிரி அடுத்து அந்த எபிசோட்டும் ஓட்டிட்டாங்க. இன்றைக்கான எபிசோடில் பார்த்தோம் அப்படின்னாக்கா முத்து மேலே அங்கே சாராயம் குடிக்கிறவங்க மேலே ஊற்றிட்டாங்க. அதை பார்த்ததுமே பார்த்தா இப்போ மனோஜ் பார்த்து சொன்ன விஷயத்தை நம்பி மீனா முத்து மேலே கோவப்படுறாங்க. அதை நம்பினதுக்கப்புறம் அதை வச்சு பார்த்தோம்னா மிஸ்கம்யூனிகேஷன்லேயே இன்றைக்கான எபிசோட்டும் ஓட்டிட்டாங்க. ஏன்னா மலேசியா மாமா அப்படியே அந்த அட்டைப்பட்டி வச்சு மறைச்சிட்டு போகிறாரு. ரவி சூர்ஜி வேறு வெளியில் கிளம்புன்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஒரு மாதிரியாக இன்றைக்கான எபிசோட்டும் ஓட்டிட்டாங்க. ஆக மொத்தத்தில் இன்றைக்கான எபிசோட்லேயும் அந்த மலேசியா மாமாவை யாரும் பார்த்த மாதிரி இல்லை. ஆனால் நாளைக்கான எபிசோட்லேயும் இந்த ட்விஸ்ட்டை கண்டினியூ பண்ணுவாங்களா, இல்லை நாளைக்கான எபிசோட் லாஸ்ட்லேயாவது பார்த்துருவாங்களா அப்படிங்கிற மாதிரி தான் எதிர்பார்ப்பை ஏற்படுத்தியிருக்காங்க. இப்போ எப்படி பார்த்தாலும் சிறகடிக்க ஆசை சீரியலை பொறுத்த வரைக்கும் ஒரு கூட்டு குடும்பத்தில் நடக்கிற கதையை ரொம்ப யதார்த்தமாகவும் இன்ட்ரெஸ்டிங்காகவும் ரொம்ப சூப்பராக கொண்டு போய்கிட்டு இருந்தாங்க. கடந்த ஒரு மாதமே சொல்லலாம், ஒரு மாதத்துக்கு மேலே சம்பந்தம் கதை எல்லா கதையும் உள்ளே இழுத்து போட்டுட்டு எப்படியோ குழப்பி கொண்டு போய்கிட்டு இருக்காங்க. இதை தான் நான் ஆரம்பத்திலே ஒரு விஷயத்த சொன்னேன். அதாவது தொடர்ந்து நம்ம சேனலில் நம்ம பேசுகிறத பார்க்குறவங்களுக்கு கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும். என்னன்னா ரோகிணி சம்மந்தமாக இருக்கக்கூடிய பிரச்சனை ஏதாவது ஒன்று மாட்டினாலும் எல்லா விஷயமும் அவங்க மாட்டிக்குவாங்க. 1 by 1 எல்லாமே மாட்டிக்குவாங்க. அப்படிங்கிறதுனால ரோகிணி அவ்வளோ சீக்கிரம் மாட்டிக்கிற மாதிரி கொண்டு போக மாட்டாங்க. நீங்கள் வேணால் பாருங்களேன், விஜய் டெலிவிஷனில் சிறகடிக்க ஆசை சீரியலுடைய ப்ரொமோ வந்துச்சுன்னா கீழே கமெண்ட் பண்ணுறவங்க எல்லாருமே பார்த்தா ரொம்பவுமே கோவத்தோடு தான் பேசிகிட்டு இருக்காங்க. ரோகிணி மாட்டவே மாட்டாங்களா, இந்த சீரியலில் ஹீரோயினே ரோகிணி தானா, மீனான்னு நாங்கள் தப்பாக நினச்சிக்கிட்டோம் அப்படிங்கிற மாதிரி நிறையா கமெண்ட் பண்ணிட்டு இருக்காங்க. ஏன்னா ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான சூப்பரான யதார்த்தமான கதையை இப்போ போட்டு குழப்புன்னு குழப்பிட்டு இருக்காங்க. இருந்தாலும் சீரியல் அப்படிங்கிறது இப்படி தான் இருக்கும் அப்படிங்கிறது நம்ம காலகாலமாக பார்த்துட்டு இருக்கோம். பார்க்கலாம் நாளைக்கான எபிசோடு எப்படி இருக்குது, அதை வச்சு அடுத்த ஸ்டோரி எப்படி மூவ் பண்ணுறாங்கிறத நம்ம தொடர்ந்து பார்க்கலாம். நம்ம சேனலில் பார்க்குற எல்லாருமே எனக்காக தயவு பண்ணி பார்க்குற ஒவ்வொருத்தரும் லைக் பண்ணினீங்கன்னா ரொம்பவுமே சந்தோஷப்படுவேன். அப்போ தான் நம்ம வீடியோ நிறையா ஓடும். நீங்கள் தொடர்ந்து பாருங்கள். நான் சிறகடிக்க ஆசை சீரியல் கதை நல்லா இருக்குது அப்படின்னா டெய்லியுமே போட்டுடலாம். இதை பற்றி உங்களோட கருத்து கமெண்ட் பாக்ஸில் தெரியப்படுத்துங்க. தொடர்ந்து ஆதரவு கொடுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.